வந்துட்டோம் கிட்ட. இந்த மரம் தெரியும். இங்கே பாருங்க கிரவுண்டு. இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இது கார் வாஷிங்கு. பாருங்க இப்போ கூட அந்த முள் அறுத்துருச்சுப்பா. முள் அறுத்துருக்கு பாருங்க. என் கையை கால வச்சு நெனி தான் இருந்திருக்கான். ஃபேமஸ் ஸ்கூல்னாலே கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அது வந்து வரும்போது உங்களுக்கு காட்டுறேன், பார்க்குறேங்க. இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு. இதெல்லாம் தான் அந்த ஃபேமஸான பூ. பாருங்க முள்ளு செடி ஃபேமஸ். இதெல்லாம் இது எல்லாம் அந்த வேலி யானை இதெல்லாம் வர இடம். அதுக்காக தான் வேலி போட்டு வச்சுருவாங்க. இது பாருங்க. இதே இது டைப் ஆஃப் ரெசார்ட் மாதிரி தங்கத்துக்குன்னு நினைக்கிறேன். இது வீடு பாருங்க வீடு. பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ளார்ஸ்லாம். எங்கே பாடி போயிடுச்சு. உங்களுக்கு போகும்போது அது காட்டுற எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்க. இங்கே பாருங்க பிங்க் ஃப்ளார். இதெல்லாம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இதோ தெத்து பாருங்க நம்ம பகவதி அம்மன் கோயில். மறுபடியும் இது பூட்டு போட்டிருக்கு. என்ன பாருங்க. சரி உட்காந்து போ. கோயில் பூட்டு போட்டிருக்கு. பார்க்க என்னதான் இருக்கு. கோயில் வந்துட்டோம். பூட்டு போட்டிருக்கு கோயில். நான் வெளியில் மட்டும் காமிச்சிடுறேன். இது அம்மனோட வந்து திருசூலம். அவர் நம்ம தலைவர் முருகர். இவரும் நம்ம தலைவர் விநாயகர். இது வந்து கேரளா ஸ்டைலில் விளக்கு. திருவிழாவும் வெள்ளிக்கிழமை நடத்துவாங்க. இது விளக்கு ஏற்றுவாங்க தானே. பாருங்க மேலே மணி ட்ரம்ஸு. இது பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் கோல்டுன்னு வந்து கோல்டுங்க. அந்த கொல்ல வந்து கோல்டாக இருக்குது. இல்லை கல் பூட்டு கோல்டு. இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு 50 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அடியிலேருந்து சாமியோட முகம் வாழ்ந்துக்குன்னே வருது. கல்லுலேருந்து இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. கலைவாணி ஸ்கூல். சொல்ல போனால் ஒரு விஷயம் இருக்குது. கோயில் எங்கள் பாட்டி இருந்தாங்கல்ல, எங்கள் பாட்டியோட எங்கள் அப்பா இருக்கும் போது அவருக்கு ஒரு 26 வயசு இருக்கும்போது இது காட்டுன்னு தான் இருக்கும். சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நேற்று கேட்டேன் இவனுக்கு சூப்பராக இருக்குது. தீர்த்த மாதிரியே. அங்கெல்லாம் அப்படித்தானே மகாலிங்க கோயிலெல்லாம் கூட்டு போகிறோமா. குன்னூர் போயிட்டா மகாலிங்க கோயிலுக்கு போகிறோம். எண்ணெய்லாம் இருக்காது. தீர்த்த மாதிரி பொம்மை எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா? பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த தண்ணி அப்படியே தீர்த்த மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இருக்குங்க மாமா. பொம்மி தண்ணி எப்படி இருந்துச்சு? அங்கே வந்து என்ன போர்டில் போட்டிருக்குன்னா ஸ்ரீ குலத்தாய் அம்மன் கோவில்னு வந்திருக்கு. அருள்மிகு. என்னன்னு தெரில. சாமி கோயில் நல்ல தரிசனம் பார்க்க முடியல என்னால். இவன் என்ன சொல்கிறான், ஸ்ட்ரைட்டாக வந்து பஸ் ஸ்டாண்டாடா கூடலூர் இது ஊட்டி பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு போகிறானா. இல்லை கூடலூர் பஸ் மிங்க்கு. அங்கே எங்கேயோ கூப்பிட்டு போகிறானா. இவங்களை எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். என்ன நடக்க போதோ. சூப்பராக இருக்கா. ஃப்ளார் காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். பொம்மி நல்லா இருக்கா ஃப்ளார்? எப்படி இருக்குன்னு சொல்லு. சக்கரை சக்கரை ஆனா நீ பைத்தியக்காரன் நிரூபிக்கிறடா. என் கொப்பரை நல்லா இருக்குமா? நல்லாப்பட்டி வந்து அந்த பூ நல்லாக்கா இல்லையா, எடுத்துக்கலாமா வீட்டுக்கு சாமிக்கான்னு கேட்குறாங்க. எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். அங்கே ஒருத்தர் கேட்டார். இப்போ தான் ரீசெண்டாக இந்த வழியில் வரதுக்கு முன்னாடி கேட்டார் ஒருத்தர். என்னப்பா நானும் பார்க்குறேன்
வந்ததுலேருந்து நீ உன் தங்கச்சி உங்கள் ஃபேமிலிலாம் வந்து ஃபோனும் கையமாகவே சுற்றின்னு இருக்க. என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் தாத்தா எங்கள் பிறந்த ஊர் குன்னூர், அதோ அங்கே நிற்காரு காணு இப்போ காட்டுறாரு, எங்கள் பிறந்த ஊர் குன்னூர் அப்படின்னா. சரி 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 யூடியூபர் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொல்கிறேன். சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட் போமாடா தெரிலவா காட்டு எங்க கீத்த பூ காட்டு டிஃப்ரெண்டாக இருக்குப்பா. இங்கே பாருங்க, இப்படி ஒன்றா ஒன்று இப்படி இப்படி இதுதான் கலாப்பாட்டியோட ட்ரெஸ்ஸு. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. ஜாஸ்மின் இது இப்படி அது ஸ்டிஃபா நிக்குது. ஓம் இந்த நீங்க வேணா சொல்லுங்க இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இந்த பூ தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. பர்பிள் அழகா இருக்குடா, டிஃபரெண்ட் அழகா இருக்கு. இல்ல எனக்கு ரெண்டு பூ ரொம்ப என்ன ஒரு பாசம் அந்த ரெண்டு அண்ணன் தங்கச்சிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சண்டை போடுவீங்க. அது எப்படியோ பார்க்க தானே போகிறேன். சூப்பராக இருக்கும் உனக்கு. அதையும் வச்சுக்க. இருங்க இப்போ எப்படி இருக்குன்னு பேக் மாதிரி இருக்கு. ஓம் சக்தி அம்மன் கோயில் அதை காட்டுற பாருங்க. இதுதான் இந்த அம்மன் கோவில். உள்ள ஒரு கிணறு இருக்கு. இப்போ அது பூட்டு போட்டு கண்ணா தான் போக முடியல. திறந்து இருக்குது. இல்லை வானடா வேணாடா இருக்கு. கிட்ட வருது. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டு இருக்கோம். நல்லவாழ கேட் பூட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னா கோவிந்தா தான். ரொம்ப பிடிச்சது அங்கே வந்து நான் யுகி சாப்பிடுவோம் ரொம்ப ஃபேமஸாக. அது என்னதுன்னா இந்த புளிப்பு மிட்டாயாடா, புளிப்பு மிட்டாய் சரியான டேஸ்டாக இருக்கும். அது அங்கே குன்னூரில் செய்வாங்க, ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அவன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு நாள் ஒரு டப்பா கொண்டு வந்து தந்துட்டாங்க. 2 நாளில் காலி. 2 நாளில் காலி. வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா அந்த நாக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அச்சுரம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதை வாங்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே வாங்கிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஊட்டி மவுண்டெயின், ஊட்டி டவுன் எல்லாமே இப்போ காட்டுறேன் வாங்க. ஓடு ஊட்டி ரோடு. இந்த பூ பாருங்களேன். கலர் வரல, நல்ல வருஷம் அப்படியே வரும். பாருங்க வருது பாருங்க. கித்தனியும் நெத்து பண்ணு. அது அங்கே இருக்கு. அந்த அது பூ அங்கே இருக்கு. இதோ சரி வா அங்கே போறீங்களா? ஆளால் கையில் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஹிகி இங்கே பாருங்க, இந்த பூலாம் நம்மளுக்கு ஆகாது, பேட் தான் நம்மளுக்கு ஆகும். இதை தூக்கி கோயிந்தான்னு காது. கோயிந்தா அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும். காடு அங்கே மெயினாக பாம்பு பண்ணி தான் அதிகமாக இருக்கும். ஆமாம். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்க ஏரியா. இந்த இடம் தண்ணி இல்லை. இப்போ கூட சொல்ல போனால் அங்கே தண்ணி இருக்கும், ஆனால் இப்போ தண்ணி ஓடல. மரம்லாம் சாஞ்சிருக்குது. இடிங்க அது. இது கூட இந்த இடத்துல யானை வந்து வச்சிருக்கிறா ஒரு இதோ பாருங்க, பார்த்தாலே தெரியுது. அங்கே பாருங்க மழை, அதோ அங்கே தெரிஞ்சு பாருங்க. அது வந்து மாயா தண்டா. இல்லை மாயா மலைக்கு அது கட்டு போயினே இருக்குடா இந்த எர்த். எங்கேயோ ஜென்ரேஷன் மாதிரி பார்க்கத்தாண்டா கிட்டேயே தெரியும். ஆனால் கிலோமீட்டர் அதிகம், 24-25 கிலோமீட்டர். மாயாரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கே, நாங்கள் போனோம். ஐயோ அந்த மேப்பை நான் வீட்டுக்கு போயிட்டு யுகி அவங்க என்னோட கடைக்கிட்ட இருக்காங்க. நாளைக்கு தானே போகிறோம் மசனகுடி. மசனகுடி நாளைக்கு போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வருது. கரெக்டாக 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க கடைக்கு. நேற்றுக்கு என்ன கடைக்கு வராங்க. பாருங்க நிறைய வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க
இது ராயல் ஓன் ஏதோ மெடிக்கல் சென்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஊழூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து சுல்தான் பத்தேரி இங்கேருந்து 45 கிலோமீட்டர், கேலிக்கட் வந்து 135, மைசூர் வந்து 110. வாங்க காட்டுறோம். பார்த்தாலே தெரியும். இனிமேல் டேஸ்ட் அருமையாக இருக்கு. இது ₹1 ஆனால் டேஸ்ட் நீ இது ₹5 கொடுக்கலாம். என்னப்பா இது மெஸ்ஸு? சிஎஸ்கே மெஸ்ஸு. இங்கே எங்க வர ஃபேன் சிஎஸ்கே வந்துடும். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க. யார் அதிகமாக பண்ணுறான்னு பார்க்கலாம். அதில் யார் ஆர்சிபி ஃபேனோ உங்களுக்குலாம் ரெட் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யார் சிஎஸ்கே ஃபேனோ அவங்க எல்லோ கலர் ஹார்ட் பண்ணுங்க. யார் அதிகமாக